வணக்கம் திருமதி சுகு. உங்களை பயன்படுத்திய அந்த சம்பவம் என்ன? எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். ஃபேமிலியோட நாங்க வந்து பத்தாம்பூஜின்டாக்கு வந்து அத்தா மாமாவோட 60வது கல்யாணத்துக்கு கிளம்பி போயிருந்தோம். 14 பேர் வந்து வேன்ல கிளம்பிருந்தோம். கிளம்பி ஒரு 11 மணிக்கு போயிருந்தோம். ஸோ பீடி டு பத்தாம்பூஜின்டா வந்து ஆல்மோஸ்ட் 2 hours போகணும் நம்ம. ஸோ நாங்க கிளம்பி போயிட்டு நல்லா ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் வந்து இதே மாதிரி மர்மதேசம் மாதிரியே பேய் கதைகளை வந்து போடுவாங்க. 12 மணிக்கு போடுவாங்க. அதை நாங்க அப்போதுமே கேட்போம் சனிக்கிழமை நைட்ல. நாங்க கிளம்பி போயிட்டு அந்த டைம்ல வந்து பேய் கதை ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம் வந்து நாங்க எங்கிட்டு இருந்தோம்னா ஒரு காட்டு பாதையில இருந்தோம். காட்டு பாதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes வந்து அந்த காட்டு பாதையிலே தான் போவோம். ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு அக்கா, எங்க பெரியமா மக, அவங்க பேர் விஜி, அவங்க வந்து நல்லா பேசிக்கிட்டே இருந்தவங்க. அந்த ஸ்டார்டிங்ல ஒரு சத்தம் வரும்ல, சத்தத்தை கிட்ட அவங்க அப்படியே அந்த பேசுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி ஜாமா நின்றுட்டாங்க. நாங்க நினைச்சோம் அவங்க அதுக்கு பயந்துட்டாங்க போல அப்படின்ட்டு, அந்த சத்தத்துக்கு பயந்துட்டாங்க போல அப்படின்னு. அந்த பேய் கதையும் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அவங்க வந்து அப்படி ஜேமானவங்க அப்படியே தான் உட்காந்துருந்தாங்க. எங்கள்கிட்ட பேசுவாங்க, நாங்க பேசுறோம், அவங்க எங்களை வந்து லைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே தான் ஜேமா உட்காந்துருக்காங்க. நாங்க நினைச்சோம் மேபி அவங்க அந்த பாட்டு அந்த கதைக்கு பயந்துட்டாங்க போல அப்படின்னு. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு வந்து லைக் ஒரு வாழை அடிச்சிச்சு. லைக் ஏதோ செத்து போய் அழுகுனா வாழை அடிக்குமே, அந்த மாதிரி வாழை அடிச்சிச்சு. டேட் இங்க செத்து இருந்தா தெரியும், அது அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அந்த வாடை இருந்திருக்கும். பட் அது நாங்க போய் சேர்ற வரைக்கும் அந்த வாடை இருந்துச்சு அந்த வேன்ல. இந்த கண்ணாடி சத்திட்டு ஏற்காண்டு வந்தோடனே இங்க வாடை லைக் வேனுக்குள்ள வந்து இந்த வாடை அடிக்குமே, அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஓவரா ரொம்ப துருவா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணாடில ஹார்டியர்ஸ்ல அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரியா தெரிஞ்சிருச்சுலா. கண்ணாடியில திறந்துட்டோம் போயிட்டே இருந்தோம். லைக் அந்த வாடை கூட கொஞ்சம் லைட்டா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வாடை இருந்துச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வேன் வந்து இப்போ நேராவா அந்த வேன் வந்து ரொம்ப ஓவரா பிராட் ஆயிருச்சு. லைக் அப்பாவுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் தானே வேன் ஓட்டுறாரு. அவர் சொல்றாரு வேன் வந்து ரொம்ப பிராட்டா இருக்கு, ஏன்னு தெரியல, ரொம்ப இது பண்ணுது. ஸோ அப்படியே தான் ஓட்டிட்டு போனாரு. நாங்க அப்படி இப்படின்னு போய் சேர்ந்து வச்சாங்க பத்தாபதி கையில. ஸோ நாங்க வேன் விட்டு இறங்கிட்டு நாங்க என்ன பண்ணோம், அன்னைக்கு போறதுக்கு துணி வந்து நாங்க வேன்ல போய் எடுக்கிறோம். நான் அந்த அக்கா சொன்னல, ஒரு அக்கா விஜி, அவங்க சைலண்டா ஆகுனாங்க சொல்லல. அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி அவங்களோட இது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க நார்மலா உட்காரல. அவங்க ரொம்ப லைக் பயந்துட்டாங்க என்னன்னு தெரியல. ரொம்ப ஓவரா அந்த சீட்ல இருந்து ரொம்ப கீழே இறங்கி ஒரு மாதிரியா உட்காந்தாங்க. நான் அவங்ககிட்ட பேசுறாங்க, எங்களை லைன் பண்ணவே இல்லை, நேரா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன நினைச்சோம், மேபி அவங்க வந்து தூங்குறாங்களா, தூக்க கலக்கத்துல இருக்காங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பெருசா கருதுல. நாங்க போய் அங்க சேர்ந்தாச்சு. அந்த வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு கிளப்ப சைட் மனம் கொஞ்சம் இருக்கும். நாங்க அந்த சைட்ல போய் வேன் பக்கிங் பண்ணியாச்சு. பக்கிங் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல. அந்த வீட்டுல இருந்து சொந்தக்காரங்களாம் வந்துட்டு, என்ன ரொம்ப வாடை அடிக்குது, செத்து போன வாடை அடிக்குதுங்க, இவ்வளவு நேரம் அடிக்க திடீர்னு அடிக்குது அப்படின்னாங்க. எங்களுக்கு என்ன, நாங்க வரும்போது அப்படிதான் வாடை அடிச்சிச்சுன்னா இங்க திடீர்னு வாடை அடிக்குதுன்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டு பக்கத்துல தென்னை மரம்லாம் நட்டு வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன தென்னை மரம் நட்டு வச்சிருப்பாங்க. அங்க வந்து அங்க சீனா அவங்க நட்டு அந்த சைடு வந்து ஒரு 4-5 நாய் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, அந்த நாயில ஏதோ நாய் செத்து போச்சு போல அப்படின்னு. அவங்களாம் நாயெல்லாம் வந்து இந்த சைட் வந்து குலைக்குது, அப்படி குலைக்குது திடீர்னு. அப்புறம் நாங்களும் அப்படியே பெருசா இது பண்ணாங்க. நாங்க இறங்கிட்டு அன்னைக்கு போட்டுக்க துணி மட்டும் நாங்க வேன்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அக்கா மட்டும் வேன் விட்டு இறங்கல. அப்ப அவங்களோட சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இறங்கு விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இறங்கலாம், பேசுறதுக்கு லயன் பண்ணல. அப்படி இப்படி கையை பிடிச்சி இறங்குறாங்கக்கா. இறங்கணும்னு நாங்க பின்னாடி அந்த ஜாம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க இறங்கணும்னே ஒரு 200 கிலோ ஆளு காடி விட்டு இறங்கினா அந்த காடி வேன் வந்து அப்படி தூக்குமே, வெயிட் ரிலீஸ் ஆகணும், அப்படி வேனை தூக்காது, அந்த மாதிரி தூக்குது வேனு. பட் அவங்க வந்து எத்தனை கிலோ இருப்பாங்களா, 40 கிலோக்குள்ளதான் இருப்பாங்க. அவ்வளவு எலும்பா இருப்பாங்க அவங்க. அவங்க இறங்கினாக்கா, அவங்க இறங்குற அந்த வெயிட்டு கூட அந்த வேனுக்கு அந்த வெயிட்டு கூட தெரியாது அவங்களோட இதுக்கு. பட் அவங்க இறங்கினோன்னா வேன் வந்து அப்படி தூக்குது மேல. அப்பாவே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு, என்ன இந்த பிள்ளை இறங்குது வெயிட்டு காடி வேன் அப்படி தூக்குது அப்படின்ட்டு. இறங்கினோடனே ஒரு கத்துனாங்க பாருங்க. அப்பதான் தெரியும் அவங்களுக்கு அவன் நேரம் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுக்கா. அவங்களோட சிஸ்டர், அவங்க பெரிய சிஸ்டர் வந்துட்டு காளிசாமி ஆடுவாங்க போல. சோ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நாங்க என்ன பண்றோம், பயத்துல கால் சத்துட்டு எல்லாரும் வந்து உள்ள ஓடி போயிட்டு அவங்க வீட்டுல வந்து காளியும் முனியும் இருப்பாங்க, சிலை வச்சிருப்பாங்க. இவங்கள தரன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க கத்துறாங்க, அப்படி கத்துறாங்க. எங்க காதுல வலிக்க ஆரம்பிச்சு அவங்க கத்துறது சத்தத்தை கேட்டோன்னே.
அப்படி இப்படி கூட்டிட்டு போயிட்டு சாமி ரூம்ல ஒரு 3 பேர் உள்ள போயிட்டாங்க. ஒரு ஆம்பளாடி, அப்புறம் அந்த சாமியாரவங்க, அந்த பேய் பிடிச்சவங்க 3 பேர் உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு அப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க. என்னையும் எங்க அக்காவையும் கூப்பிட்டாங்க. வாங்க, எனக்கு வந்து சோப்பு கலர் கயிறு கொடுத்துட்டு அதெல்லாம் 5 கயிறு, 2 காலுக்கு 1 கைக்கு 1, 5 கயிறை ஒன்னா வச்சு 5 சுருக்கு போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. இருங்க லைன்ல அப்படி இருங்க. பாட்டுக்கு பிறகு வேற என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திருமதி சுகு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட 14 பேர் வேனில் பீடியிலேருந்து பத்தாங் புர்ஜுந்தாய்க்கு போயிட்டு இருக்காங்க ராத்திரியில். அந்த நேரம் பார்த்து ராகால மர்மதேச நிகழ்ச்சி போயிட்டு இருந்திருக்கு. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கேட்டதுமே விஜய்னு ஒருத்தவங்க வந்து பார்க்க ரொம்ப பயந்து போன மாதிரி உட்காந்துருந்துருக்காங்க. அப்புறம் போகிற வழியில் பயங்கரமான நாற்றம், தாங்க முடியாத ஒரு நாற்றம். அப்புறம் காரு ரொம்ப வேனே வந்து ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கு எல்லாருக்கும். அப்படி இப்படின்னு போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்த பிறகும் அந்த சொந்தக்காரங்க வீட்டில் போய் சேர்ந்ததும் சொந்தக்காரங்களும் சொல்கிறாங்க, என்னது ஒரே மாதிரி பிண வாடை மாதிரி இருக்குது, ரொம்ப டெரிபிளான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய்ன்றவங்க வந்து ரொம்ப வியர்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க கார்லேயே ஆல் த வே ஜேர்னியில். ஸோ அவங்க கார் விட்டு இறங்கினதோடய ஒரு பெரிய பாரம் அந்த கார் விட்டு இறங்கின மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கு. அப்புறம் விஜய் வந்து கத்திருக்காங்க, ஆண் பெண் கலந்த ஒரு குரல்ல கொடூரமா கத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க மிஸ்ஸஸ் சுகு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்க என்ன பண்ணோம், நானும் அக்காவும் கோயில் மணிக்கு அந்த கையில கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல அந்த அந்த துணி போட்டிருந்தாங்க, இதுல கர்டன் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த கர்டன் விளவுனுச்சு பாருங்க. அந்த பேய் பிடிச்சுன்னு அவங்க எங்களை திரும்பி பார்த்த விதமே வேற மாதிரி இருந்துச்சு. நாங்களே பயந்துட்டோம். ஒரு கட்டத்துல அவங்க திரும்பி பார்த்த விதம் எங்களை பார்த்து அவங்க மறைச்ச விதம். நாங்க என்ன பண்ணிட்டோம், கயிறு கட்டிட்டு நாங்க போயிட்டு அவங்க உட்காந்து இருந்தோம். அவங்க அப்படி இப்படி எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க அக்கா கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த அக்கா ஒரு மாதிரி மயக்கத்துல இருந்தாங்க. கூப்பிட்டு வந்து ஹால்ல உட்கார வச்சுட்டு அந்த சாமியார் என்ன சொன்னாங்க, நேரா வந்து ஒரு குங்குமத்தை எடுத்து கேட்டு முன்னுக்கு கேட்டு இருக்குல்ல, கேட்டு கிட்ட கரெக்டா ஃபுல்லா கொட்டிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போனாங்க, யாருமே இந்த டைம்ல அந்த குங்குமத்தை தாண்டி வெளியே போகாதீங்க அப்படின்னாங்க. குங்குமத்தை தாண்டி வெளியே போறவங்க யாரும் உள்ள வராதீங்க அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். நாங்க உள்ள வந்து கல்யாண டைம்ல அதுல வெளியே உட்காந்துட்டு அப்படியே இருந்தாங்க. அந்த டைம்ல அந்த வெளியே உட்காந்து இந்த ஒரு ஆம்பளை அவங்களுக்கு சித்தப்பா வரும், அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை தாண்டி போயிட்டாரு. தாண்டி போய் அவங்க காடியில இருந்து எடுத்துட்டு உள்ள வந்தோடனே இவங்க நாங்க என் பக்கத்துல உட்காந்து கரெக்டா என் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. உள்ள வந்தோடனே அவங்க கையில் உள்ள கயிறு கால் உள்ள கயிறு இருக்குல்ல, சொந்தமாவே கழண்டி விழுந்துருச்சு. மாறி உரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உரும்ப ஆரம்பிச்சுன்னு ஓகே எனக்கு தெரிஞ்சிச்சு வந்துருச்சு போல சொல்லிட்டு நான் ஓடிட்டேன். அங்கேயே நாங்க ஓடிட்டு அதோட மறுபடியும் கத்த ஆரம்பிச்சு அப்படி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி அண்ணன்னு பிடிச்சி ஏசுனாங்க. ஏன் அது மாதிரி பண்ணீங்க, ஏன்னா அது வெளியே தான் இருந்துச்சு. லைக் அந்த ரோட்டை தாண்டி அந்த கிளாப்பசாமி மரம் இருக்கலாம், அங்கிட்டு அவன் நின்னுச்சான். கரெக்டா அவன் அங்க போயிட்டு அந்த சைட்ல பார்க்கிங் விட்டுருந்தாங்க. கூடி கூட்டு பண்ணிட்டு வந்துருச்சான். வந்து மறுபடியும் உடம்புல புந்துருச்சான். அவன் மறுபடியும் சண்டை போட்டு அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போய் மறுபடியும் சாமி பார்த்து மறுபடியும் ஒரு 4-5 ஆயிடுச்சுக்கா முடிக்கிறதுக்கே. முடிச்சு அப்படி இப்படின்னு கூப்பிட்டு வந்து அந்த அக்கா வந்து அப்பயும் ஒரு மாதிரியா தான் இருந்தாங்க. ஃபுல்லா விட்டுட்டு போல அந்த இது. நாங்க எல்லாம் போயிட்டு கோயிலும் முடிச்சுட்டு வந்தாச்சுக்காம. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த அத்தை வீட்லயே 1 கிலோமீட்டர் நடந்து போனாக்கா அங்கிட்ட எங்க தாத்தா வீடு இருக்கும். நாங்க என்ன பண்ணோம், அங்க எல்லா பேரும் இவங்க ரொம்ப சரியான தூக்கம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் படுத்துட்டாங்க. நாங்க பிள்ளைங்க 7 பேர் மட்டும் என்ன பண்ணிட்டோம், நடந்து பேச்சு அப்பாட்ட கேட்டு தாத்தாட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு பேச்சு நடந்து எல்லாரும் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு தாத்தா வீட்டுல எல்லாரும் இருந்து பேசிட்டு நானும் அக்காவும் மட்டும்தான் அங்க வீட்டுல இருக்கோம். நாங்க வெளியே வரப்ப இவங்க விஜய் அக்கா இருக்காங்களா வெளியே நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டாங்க, ஏக்கா இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்ல நீங்க வந்தீங்களா, அதான் நானும் வெளியே நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நானும் கரெக்டா வெளியே அப்புறம் சரி வாங்க வெளியே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும். அந்த அக்கா சொல்றேன் என்ன காட்சி அப்படின்னு. பட் அவங்க வந்து டைவர்ட் பண்ணி விடுறாங்க, வேற விஷயத்த வச்சு பேசுறாங்க. பேசிக்கிட்டே வராங்க. நான் அவங்ககிட்ட பேசிட்டே வரோம். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் நாங்க ரோட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கு.
பட் நாங்க எங்க போறோம்னா ஒரு கிளப் காட்டுன்னு சொன்னா அந்த காட்டுக்கிட்ட எங்க போயிட்டு இருக்கோம். அதுவே இப்ப எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாங்க அந்த காட்டுக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். அந்த அத்தை வீட்டுல இருந்து வெளியே இருந்து கத்துறாங்க எங்க அத்தை, அங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்க என்னடா கத்துறாங்க, திரும்பி பார்க்கறோம், நாங்க காட்டுக்குள்ள நிக்கிறோம், வீடு எங்கேயோ இருக்கு, நாங்க எங்கேயோ இருக்கோம். எங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா நம்ம இங்க நடந்து வந்துட்டோம் அப்படின்னு. திரும்ப பாருங்க, நான் மத்தியானம் மணி 12 இருக்கும். திரும்ப பாருங்க விஜயக்காவை காணோம். இங்கிட்ட எங்களுக்கு ரைட் ஹேண்ட் சீட்ல இருந்தாங்க விஜயாக்கா காணோம். இங்கிட்ட திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சீட்ல கருப்பா ஒரு ஊரும் போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட உள்ள பூருது. எனக்கு அப்படி ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்காவை கூப்பிட்டு வேகமா வாக்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறோம். அத்தையும் உள்ள அங்கிட்டு கூப்பிட்டவங்க கூட வெளியே தான் நின்று கத்துனாங்க எங்களை, எங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு. திரும்பிட்டு போட அத்தையும் உள்ள போயிட்டு நேரா போயிட்டு விஜயக்கா எங்க இருக்காங்க, விஜயக்கா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நேரம் உங்க கூட அதான் எனக்கு தெரியல, விஜயக்கா தூங்கிட்டு இருக்காங்க. நாங்க போயிட்டு விஜயக்கா ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்க முதல்ல நீங்க கூட வந்தீங்க, நான் எங்க பிள்ளை வந்தேன், நானே சரியான தூக்கம் சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கேன், நீ என்ன தேவையாது பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்புறம் போயிட்டு அத்தையை கேட்டோம், நீங்க தானே எங்களை பார்த்தப்ப நீங்களும் நானும் அக்கா மட்டும் இருந்தோமா இல்ல 3 பேர் இருந்தோமா அப்படின்னு. நான் எப்போ உங்களை கூப்பிட்டேன் அப்படின்றாங்க அவங்க. ட்விஸ்டா இருக்கு. நான் எங்க அக்காவை பக்கம், அக்கா என்ன பாக்குறாங்க, பார்த்துட்டு எங்க அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு என்னமோ நடந்திருக்கு போல அப்படின்னு. எங்க அத்தை எங்க அப்பாட்ட சொல்லி எங்க அப்பாவை கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு கோயில போய் பார்க்க சொன்னாங்க. அதான் தெரிஞ்சிச்சு எங்களை கூட்டிட்டு போனதுதான். அன்னைக்கு நாங்க கயிறு கட்டுறப்ப எங்களை மட்டும் பார்த்துருச்சு அந்த இது, இந்த கட்டன் வரப்ப என்னையும் எங்க அக்காவை மட்டும் பார்த்துச்சு. அதனால என்னையும் எங்க அக்காவை டைவர்ட் பண்ணி அங்கிட்டு கூட்டிட்டு போயிருக்கேன் அந்த காட்டுக்கிட்ட. என்ன கூப்பிட்டது இந்த பொம்பளை எங்க அத்தை கூப்பிட்டான்னு சொன்னாங்க. எங்க கூப்பிட்டது எங்க அத்தை இல்லையா, அந்த கோயில் உள்ள காளியம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க எங்களை. நீங்க திரும்பி பார்த்தோம்னா அது இப்படி வேலைக்கு அப்படி போயிடுச்சு, அதை நீ பாத்துட்ட அப்படின்னு. எனக்கு அதோட காய்ச்சல் வந்துடுச்சுக்கா. 1 வாரம் வீட்டுல படுத்து பிடிக்காதாங்க என்ன. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல, எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த அக்காக்கு இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த அக்காக்கு பேய் பிடிச்சி சொன்னால பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சு சொன்னால, அந்த பாய் ஃப்ரெண்டும் அவங்க இது பண்ணிட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணல. கொஞ்ச நாள் நல்லா பேசுவோம், திடீர்னு அப்படி தனிமையா போயிருவாங்க. தனியா போயிட்டு அப்படி தனியா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 03641933333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். உங்களை பயம்படுத்திய அந்த சம்பவம் என்ன திருமதி ராணி? இது இப்ப நாங்க இருக்கிற வீட்டுல லாஸ்ட் இயர் எல்லாம் லாக்டவுன், எல்லாரும் வீட்டுல தான் இருந்தோம். ஆனா இந்த வீட்டுக்கு நாங்க இப்பதான் புதுசா வந்திருக்கோம், குடியிருக்கோம். 2 வருஷம் ஆக போகுது. அந்த வீட்டு முன்னிக்கே ஒரு மாங்காய் மரம் இருக்கு. அந்த மாங்காய் மரம் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப தூரம் தான் இல்லை. பிள்ளைங்களாம் ஒரு பையன் இருக்காரு. அவர் எப்பவுமே 2 மணிக்கு மேல மேப்பா பண்றதுக்காக வெளியே உட்காந்துருப்பாரு. இப்போ அவர் கண்ணுக்கே நிறைய வாட்டி கற்றுருக்கு. இந்த மாதிரி இந்த பூச்சவங்க சொல்லுவாங்கல்ல, இருக்கிறது அவர் நிறைய தடவை பார்த்துருக்காரு. எல்லாம் சொல்லவே இல்லை, நாங்களாம் பயந்துருவோம்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் அவரு, அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி 3 பேர் இங்க மரம் முன்னிட்டே தானே இருக்கு, நம்ம காடி வீட்டு முன்னுக்கு வச்சிருப்போம்ல, அப்ப லைப்பா பண்ணிக்கிட்டு 3 பேரும் உட்காந்துருக்காங்க காடி கிட்ட. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த மாத்தா குச்சிங்க இருக்குங்க, மாத்தா குச்சிங்க, அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலும் அந்த பீஜியும் விட்டு அடிக்குது இவங்க மேல. அப்ப என் மகன் பார்த்துட்டு சொன்னாரு, திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிகிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏன் பார்க்க வேணா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யதார்த்தமா பார்த்துருக்காங்க. அவங்க அந்த கையில உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அந்த மாத்தா குச்சி, அந்த பீச்சி இருக்குல்ல, அதையும் தோலையும். அப்ப அவங்க பயந்துட்டு அப்புறம் மகன் என்ன பண்ணாரு, சரி இவ்வளோ வாசிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏன்னா நான் இதுக்கு முன்னே நாங்க எப்போதும் வீடு கூட்டுறப்ப, அஞ்சலி கூட்டுறப்ப அந்த மரத்துக்கு கீழே நிறைய அந்த மாத்தா குச்சியின் தோல் இருக்குல்ல, அது இருக்கும். நான் பாப்பேன், இந்த மாங்காய் மரத்தை எங்க இருந்து வந்துச்சு இந்த மாத்தா குச்சி, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிறைய இருக்கும்.
அப்போ நாங்கள் எப்போதுமே அதை கூட்டி தள்ளிடுவோம் பாருங்க. அப்போ அதை கூட்டி தள்ளிட்டோன்னா அப்போ நாங்கள் சொன்னோம், பக்கத்தில் வந்து சீனங்க மலைக்காரங்க இருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அது வந்து இந்த மாதிரி தான் சேர்க்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது சும்மா ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம சிம்பிளாக ப்ரேயர் பண்ணிட்டு, நான் உங்களை ஒன்றும் செய்கிறேன், நீங்களும் எங்களுக்கு இன்னும் செய்யாதீங்க சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ண பாருங்க. அன்னையிலேருந்து அது எங்கே போணுச்சுன்னே தெரில. அதோட அந்த மாட்டாங்குச்சி தோலும் வர்றது இல்லை, ஒரு இதுவும் இல்லை. அதுக்குன்னா அவ்வளோ இருக்கும். மாங்காய் மரத்துக்கு எங்கிருந்து வரும் மாட்டாங்குச்சி தோல்? அதான் சரி. அப்போ அதுதான் அதுலேருந்து அது போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரில. ரொம்ப மிஸ் பண்றீங்களா? வேண்டாம், அது இல்லாம நல்லா பிள்ளைங்களா இருக்காங்க. அப்புறம் நான் வந்து பிள்ளைங்க வந்து மேல ரூம்ல தான் படுத்து தூங்குவாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து இப்ப என்ன பண்ணேன், நான் எப்போதுமே குப்பரை அடிச்சுதான் படுப்பேன் எப்பவுமே. இப்ப படுத்து தூக்கிட்டு இருக்கும்போது எத்தனை மணிக்கு தெரியல, என்னோட காலை தூக்கி எப்படி கீழே அடிச்சா எப்படி இருக்கும், ஒரு கால் மட்டும் தூக்கி எப்படி அடிச்சானே அந்த சூண்டுல பட்டானே அந்த விரல் உள்ள அந்த முட்டினா இருக்குங்களா, அவ்வளோ வலி எனக்கு இருந்துச்சு. ஆனா எனக்கு அங்க பக்கத்துல யாருமே இல்ல. அந்த காலை தூக்கி அப்படி போட்டது எனக்கு ராசு தெரியுது. அது அப்படியே நான் மெத்தல படுத்துருக்கேன், அந்த காலை தூக்கி அப்படியே சுண்டுல போட்டுச்சு. எனக்கு அந்த வலி 2 நாள் மறக்க முடியல, அவ்வளோ வலி. அப்பதான் எங்க அத்தை கிட்ட எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரிதான் இருக்குது அப்படின்னு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, அது போற வழியிலே நீ அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்க, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நீங்க இங்க ரூம்ல தானே படுத்திருந்தீங்க? இல்ல பிள்ளைங்களாம் ரூம்ல படுத்துக்குவாங்க, நான் ஹால்ல கீழே படுத்துக்குவேன். ரூம்ல மேல இருக்கு. எனக்கு வந்து நான் கீழே படுத்துக்குவேன், எனக்கு மேல ஏறி இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏன்னா ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்ப இப்பதான் ஒரு 2 மாசம் இருக்கும், திரும்பவும் அதே மாதிரி. இதுவும் அந்த பூச்சோங்க இருக்குமோ தெரியலையே எதுன்னு. என்ன நாங்க எங்க போய் இருந்தாலும் அது கூட வந்துருது, எங்க கூடயே வாழுதா என்னன்னு கூட தருவேன். என் கண்ணுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பட்டது இல்லை. ஆனா பிள்ளைங்க எல்லாரும் பாத்துக்கிறாங்க, அவங்க கண்ணுக்கெல்லாம் எங்க எதையாவது ஒரு மூலையில ஏதாவது அவங்களுக்கு தென்படும். நான் சொல்லுவேன், என் கண்ணுக்கு படாத வரைக்கும் எனக்கு நன்றி. ஆனா இந்த மாதிரி ராசியெல்லாம் இருக்குது, அந்த உருவம்லாம் என் கண்ணுக்கு படாது. அந்த பூச்சம் கூட என் கண்ணுக்கு பட்டதே இல்லை. நான் சொல்லுவேன், எப்பா படவே வேண்டாம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டா என்ன வருது அப்படின்னு. அதான் சரி, இப்போ வந்து அந்த பூச்சவங்க இல்லை, அது பேசி நினைக்கிறேன் வேற எங்கேயாச்சும். நல்ல இதுதான், அது இருந்தா இன்ன வரைக்கும் அதே இதாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சில பேர் சொல்லுவாங்களே, இருந்து முச்சந்தி ரோட்ல இருந்தாக்கா அந்த மாதிரிதான் வரும் அப்படின்னு. அதுவா என்னன்னு தெரியல. உங்க வீடு முச்சந்தியில இருக்கா? அது மாங்காய் மரம் கரெக்டா பக்கத்துலயே வச்சாங்க. 2 மாங்காய் மரம் இருந்துச்சு, அதுல ஒரு மாங்காய் மரம் வெட்டியாச்சு. அந்த இன்னொரு மாங்காய் மரம் தான் அப்படியே தலைன்னு இருக்கும். அந்த இதை சொல்லுவாங்க, மாங்காய் மரம் எல்லாம் வீட்டுல இருக்கவே கூடாது சொல்லுவாங்க. அது சரி, அதை எனக்கு வெட்டி வீச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில அவரு வந்து அந்த மரத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, என் வீட்லயும் தான் மாங்காய் மரம் இருக்கு, எந்த போச்சவங்க இன்னும் பாக்கலையே. மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திருவிக்கி, அந்த சம்பவம் அதை பத்தி பேசுங்க. ஓகே, இது வந்து கீதா, எனக்கு வந்து ஒரு 40 வயசு ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் வந்து பேயை வந்து கண்ணாலே பார்த்தது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இது வந்து நான் ரொம்ப நாளா அவங்க கிட்ட வந்து நான் ட்ரை பண்ணி எப்படி இதுதான் சொல்றது நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி நான் ரொம்ப நாள் கிடைக்கல பாருங்க. ஆனா வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆக்சிடென்ட் கிளீம் வந்து செய்யறேன். ஆக்சிடென்ட் கிளீம்னா இப்படி மோட்டர்ல போகும்போது கை காலம் உடையதுல காடிக்கார அடிச்சு அந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் வந்து கிளீம் வந்து நான் செய்யறேன் பாருங்க, பார்ட் டைமா. அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் நிறைய பார்ப்போம், இறந்த கேஸ், இந்த மாதிரி கை காலம் உடஞ்சது, அதெல்லாம் நம்ம லாயர் வச்சு கிளீன் பண்ணி கொடுப்போம். அப்ப நைட்ல வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு மலைக்கார ஃபேமிலி வந்து நின்று இருந்தாங்க. அப்ப நான் தான் போய் பேசினேன், என்ன பிரச்சனைன்னு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ நான் தான் வந்து பேசுவேன், நான் பேசிக்கிட்டு இருப்பேன், எப்படி ஆயிடுச்சு, இது மாதிரி லோரிக்கார அடிச்சுட்டா அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ நானும் சரி இதான் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கிட்ட டீட்டெயிலாம் கொஞ்சம் கொலெக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து இப்போ இந்த பாலையெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க மேலதான் வந்து சாலாவா இருந்திருக்கு. இவங்க தான் போயிட்டு நோயின்றில் எதுவும் போய் பூந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா 3 பேரும் அங்கேயே முடிஞ்சு. நான் அவங்க கிட்ட வந்து இது வந்து சாலா வந்து உங்க மேல நிறையா இருக்கு, அதனால இது ஒண்ணும் செய்ய முடியாது, இது வந்து கேஸ் வந்து பெரிய போலீஸ் அவங்க கையில தான் இருக்கு, நீங்க அவங்கள பார்த்து பேசிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்ப நாங்க வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். நான் வந்து விடிகால ஒரு 4 மணி இருக்கும், விடிகால ஒரு 4 மணிக்கு வீட்டுல வந்து படுத்துட்டேன். படுக்கும் போது எனக்கு பக்கத்துல வந்து யாரும் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம வந்து இதெல்லாம் பயப்பட மாட்டோம் பாருங்க, நிறைய பார்த்திருக்கோம், இறந்தவங்க எல்லாம் காடியில இருந்து இறக்கி இருக்கோம் நம்ம. அப்ப பக்கத்துல வந்து என்னமோ நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ ஒரு வெள்ளை உருவம், இறந்தவனா எப்படி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி எதுனா ஒரு இது நம்ம ஏதோ பார்த்து பயந்துருப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து திண்ணூறு சாமி ரூம்ல வந்து திண்ணூறு வச்சுட்டு படுத்துட்டேன். மறுபடியும் மக்கியா நாள் போயிட்டு ஒய்ஃப் பக்கத்துல போய் நின்றுருக்காங்க, 3 பேரும் அழுகுறாங்க. அப்படி டைரக்டா எங்க ஒய்ஃப் வந்து இது வரைக்கும் எங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொன்னதே இல்லை. ஆனா அவங்க சொன்னாங்க என்கிட்ட, அவங்க 3 பேர் வந்து நிக்கிறாங்க, நின்றுகிட்டு இந்த மாதிரி இறந்தவங்க எப்படி மேல கொண்டை கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, பசிக்குது. 3 பேரும் கொண்டை கட்டியிருக்காங்களா? 3 பேரும் கொண்ட மாதிரி அந்த இறந்தவங்க கட்டியிருப்பாங்களே அந்த வெள்ளை துணியில. புருஷன் பொண்டாட்டி பிள்ளை இந்த மாதிரி 3 பேர் வந்து அழுகுறாங்களா ஒய்ஃப்ட. எங்க ஒய்ஃப் அழுகுறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நாங்க இறந்துட்டோம், உங்களுக்கு பசிக்குது, காசு இல்ல கையில, காசு எப்படியாச்சும் இது பண்ணி கொடுங்க அப்படின்னு, அந்த இன்சூரன்ஸ் அந்த லோரி அடிப்பட்டது வந்து ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒய்ஃப் அழுகுறாங்க. இவங்க சொல்றாங்க என்கிட்ட சம்பளம் போடல, நீ சம்பளம் போட்டான வாங்க இவங்க சொல்லியிருக்காங்க, செருப்பு வருது அந்த நேரத்துல இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து உருவத்தை வந்து அப்படியே பார்த்திருக்காங்க 3 பேத்தையும். நான் சொன்ன உண்மையை சொல்லி நானும் பார்த்தேன், எனக்கு அவ்வளவு இது இல்லை, ஆனா அவங்க அப்படியே பார்த்துன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அது மனித உருவம் இல்லைன்றது அவங்க ரியலைஸ் பண்ணாங்களா இல்லையா? அவங்க தெரிஞ்சிருச்சு. அவங்க தான் சொல்றாங்களே அது வெள்ள உருவம் அழுகுது, எங்கிட்ட பசிக்குது, எனக்கு காசு கொடு அப்படின்னு கேக்குதா. இவங்க தான் சொல்றாங்க, இப்ப என்கிட்ட காசு இல்லை, நீ ஏன் வந்து நீ வீட்டு விட்டு வெளியே போ, நீ ஏன் உள்ளுக்கு பூந்தேன்றாங்க. இவங்களும் மலையில பேசுறாங்களோ அது மலையில பேசுதான். அப்புறம் 2 மக்கியா நாள் உங்களுக்கு எங்க 2 பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்களுக்கு காய்ச்சி அவங்களுக்கும் காய்ச்சி, எனக்கு ஒன்றும் ஆகல. அப்புறம் நான் அதோட போயிட்டு இந்த சாமி எல்லாம் பார்ப்பாங்களே அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி ஒய்ஃப் கூப்பிட்டு இருந்துச்சு, வாங்க போய் பார்ப்போம். அப்பதான் சாமியார் சொன்னாரு, நீங்க தான் போய் பேசியிருக்கீங்க, கடைசியில நீங்களே அவங்க கை விட்டுட்டீங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி கேட்கறதுக்கு தான் அவங்க தேடி வந்திருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நான் நல்லது தானே செஞ்சேன், நான் வந்து கேஸ் செய்ய முடியாது தானே, செய்ய முடிஞ்சதுதான் நான் வந்து அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பேன் அவங்களுக்கு, அப்ப ஏன் எங்களை வந்து கச்சவ் பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க வந்து மஸ்ஜிதுக்கு போங்க, உஸ்தாத் இருப்பாரு, அங்க போய் பாருங்க அப்படின்னு. அங்க போய் பார்த்து அவர் மந்திரிச்சு தண்ணி எல்லாம் கொடுத்தானு தான் அப்பதான் ஓகே நார்மலா ஆவணிச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வரல. அதுக்காண்டு இதுவும் கச்சவ் பண்றதுல இல்ல, ஒரு நார்மலா ஆயிருச்சு. ஆனா இது வரைக்கும் நான் பேய கண்ணாலே பார்த்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னால நம்பவே முடியல இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி கூட இருக்கா அப்படின்னு எனக்கு தோணிருச்சு. என்னடா அது இப்படி நம்மளுக்கு நடந்திருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி. நீங்க தூங்கும் போது உங்க பக்கத்துல ஒரு உருவம் நின்னுச்சுன்னு சொன்னீங்களா, அது வந்து அந்த ஹஸ்பண்டா ஒய்ஃபா? ஹஸ்பண்ட். ஆனா உங்ககிட்ட எதுவும் பேச்சு கொடுக்கல? எங்கிட்ட பேச்சு கொடுக்கல. ஆனா பக்கத்துல என்னமோ நிக்கிற மாதிரி ஒரு வெள்ளையா என்னமோ நிக்கிது, அது மட்டும் தெரியுது. ஆனா நம்ம இதெல்லாம் பேசா ஹாஸ்டல் வேலை தான், அந்த பேசாவை நம்ம தான் தெரியுமா, யாருக்கும் பயப்பட மாட்டோம். வாய்ஸ் தான் ரொம்ப பயந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் காட்டியாச்சு, 1 வாரம் ஃபுல்லா காய்ச்சல். ஆனா பிள்ளைங்க கண்ணுக்கு படல, பிள்ளைங்க கண்ணுக்கு படல. கிளினிக்கு கூட்டி போய் வந்தோம், அப்படிதான் இருந்துச்சு. அப்பதான் நாங்க தோணுச்சு, இன்னும் அது எப்படி இருக்க, சரி அங்க சாமியார்கிட்ட போனோன்னு தான் அவர் இந்த மாதிரி சொன்னாரு. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.